ஓம் சாந்தி. நான் முழுமையான உதவியாளராக இருக்கும் ஆத்மா. நான் கர்மயோகி ஆத்மா. நான் தந்தைக்கு வலதுகரமாக இருக்கும் ஆத்மா. முழு உலகத்தின் ஐயோ ஐயோ என்ற அலறலிலிருந்து வெற்றி வெற்றி என்ற முரசை ஒலிக்க செய்வதற்காக பரமாத்மா வந்திருக்கின்றார். ஈஸ்வரிய விதியானது இப்போது முழுமையான பிச்சைக்காரன் நாம் ஆவதாகும். எதுவெல்லாம் இருக்கின்றதோ அவை அனைத்தையும் இப்பொழுது நாம் மறந்து விடுகின்றோம். ஏழை குழந்தைகளாகிய நாம் சுலபமாக மறந்துவிட முடிகின்றது. முழு உலகத்தினுடைய சண்டையை தீர்ப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார். இப்போது நாம் மிகுந்த அறிவாளிகளாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும். தந்தைக்கு அதிகமான உதவி செய்யும் குழந்தைகள் தேவைப்படுகிறார்கள். நாம் இப்பொழுது எழுந்திருக்கின்றோம். தந்தையின் உதவியாளராக ஆகிவிட்டோம். நம்முடைய ராஜ்ய பாக்கியத்தினை அடைகின்றோம். அளவிட முடியாத சுகத்தை அடைகின்றோம். நாடகத்தின்படி நம்மை பத்மாபதம் பாக்கியசாலியாக மாற்றுவதற்காக எல்லையற்ற தந்தை வந்திருக்கின்றார். நாம் ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பிறகும் உலகத்திற்கு எஜமானராக ஆகின்றோம். இந்த சக்கரத்தில் எது நடந்து முடிந்ததோ அது மீண்டும் திரும்ப நடக்கும். தந்தை ஏழை பங்காளனாக இருக்கின்றார். ஏழைகள்தான் அங்கே பணக்காரர்களாக ஆகின்றார்கள். இப்போது நாம் அனைத்தையும் மறந்து ஒன்றும் இல்லாத பிச்சைக்காரனாக ஆகிவிடுகின்றோம். தந்தை வந்திருக்கின்றார் விநாசம் மற்றும் ஸ்தாபனை செய்வதற்காக. நாம் அனைத்து விஷயங்களையும் தாரணை செய்யும் பொழுது மற்றவர்களையும் நாம் தாரணை செய்ய வைக்க முடியும். உண்மையான யோகிகளே இறுதி வரையில் இருக்கக்கூடியவராக ஆவார்கள். அவர்கள்தான் தந்தையை பார்த்து குஷி அடைவார்கள். இப்பொழுது மலர் தோட்டமானது உருவாக்கப்படுகின்றது. இது வெற்றி தோல்விகள் அடங்கியுள்ள நாடகமாகும். இங்கே ஆயுதங்கள் மூலம் சண்டை போட அவசியமில்லை. நாம் யோக பலத்தின் மூலமாக மாறுகின்றோம்.
யோக சக்தியின் மூலமாக நாம் வெண்ணெயிலிருந்து உலக ராஜ்யம் என்ற வெண்ணெயை அடைகின்றோம். தந்தையின் ஸ்ரீமத்தானது, குழந்தைகளே, கெட்டதை கேட்காதீர்கள், கெட்டதை பார்க்காதீர்கள், கெட்டதை பேசாதீர்கள் என்பதாகும். இப்போது நாம் தூய்மையாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். நமக்கு எல்லையற்ற தந்தை கற்பித்து நரனிலிருந்து நாராயணனாக அமரபுரிக்கு எஜமானராக மாற்றுகின்றார். ஆகையினால் நமக்கு மிகுந்த குஷி இருக்கின்றது. நாம் அனைவரும் திரௌபதிகளாக இருக்கின்றோம். சிவாலயமானது சிவ தந்தையால் ஸ்தாபிக்கப்படுகின்றது. இந்த சிருஷ்டியின் முதல் இடை கடையின் ஞானமானது தந்தையை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. சத்தியமானது பக்தியினுடைய பலனாகும். படிப்பின் மூலமாகத்தான் ராஜ்யம் ஸ்தாபனையாகின்றது. தந்தை இப்போது நம்மை அறிவாளிகளாக மாற்றுகின்றார். எல்லையற்ற ராஜ்யமானது தந்தையிடமிருந்து கிடைக்கின்றது. சிவ ஜெயந்தியானது பரமாத்மாவிற்காக கொண்டாடப்படுகின்றது. நிச்சயம் சிவ தந்தை பாரதத்தில் வந்து உலகத்தினுடைய எஜமானராக மாற்றித்தான் சென்றிருக்கின்றார். தந்தை சொல்கின்றார், அவரை மனதார நினைவு செய்யுங்கள் என்று. உண்மையில் இந்த படிப்பானது ஒரு சமிக்கைதான். நாம் இப்போது குழுவுடன் சேர்ந்திருக்கின்றோம். நாம் அனைவருக்கும் பிரியமானவர்களாக ஆகின்றோம். ஆனால் புத்தியின் உதவியாளராக ஒரு தந்தைதான் இருக்கின்றார், வேறு யாரும் கிடையாது. தந்தையினுடைய முழுமையான உதவியாளராக மாறுவதற்காக நாம் நாகரிகம் உள்ள புத்திசாலியானவராக ஆகின்றோம். ஸ்தாபனை மற்றும் விநாசத்தினுடைய செயலை பார்த்து கொண்டே முழுமையான நிச்சய புத்தி உடையவராகி நாம் தந்தையை பின்பற்றுகின்றோம். பழைய உலகத்தினுடைய செல்வத்தின் மீது புத்தியை நீக்கி முழுமையான பிச்சைக்காரனாக மாறுகின்றோம். உறவினர்கள், பணம், சொத்து போன்ற அனைத்தையும் நாம் மறந்து விடுகின்றோம். குழுவில் இருந்தாலும் அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருந்தாலும் புத்திக்கு உதவியாளராக ஒரு தந்தையை ஆக்கக்கூடிய கர்மயோகி ஆத்மா நான். பாப்தாதாவிற்கு வலதுகரமாக இருக்கும் ஆத்மா நான். என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவிற்கு
கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.